நல்ல அற்புதமான தவம் நடத்திய நகுலையாவிற்கு மிக்க நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் நகுலையா அவர்கள் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். சுகந்தி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் சுகந்தி அம்மா அவர்கள் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை துவக்குகின்றோம். ஆசையே அலை போல. உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னோ பலவோ ஆசைகள் இருக்குது. ஆசை இல்லாத மனுஷனே இல்லைன்னு சொல்லலாம். மனுஷன் உயிர் வாழ்றதுனால தான் பசி, தாகம், உடல் வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகம் போன்ற இயற்கை துன்பங்கள் ஏற்படுது. உயிர் வாழ்தல் என்ற காரணத்தால் தான் தேவையால் ஆசையும் ஏற்படுதுங்க. உயிர் வாழ்தல் என்பதே ஆசைக்கு மூல காரணமாக இருக்கு. அன்னைக்கு பெரியவங்க மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அப்படின்னு 3ஆ பிரிச்சாங்க. இந்த துன்பங்கள் இருக்கே அது தோன்றுவதற்கு இந்த 3 ஆசைகள் காரணம் அப்படின்னு சொல்லி அதை ஒழிக்கணும்னு நெடுங்காலமாக ஒரு கருத்தை சொல்லி வந்தாங்க. மனுஷன் பிறக்கிறான், வாழ்றான், மரிக்கிறான். வாழுங்காலத்துல மண்ணின் மீதே உலாவி மண்ணில் விளையும் பொருட்களை ஆகாரமாக உண்டு மண்ணிலேயே மறைந்து விடுறான். இதனால வாழும் காலத்துல இந்த பெரிய உலகமே ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமாக இருக்குது. இந்த உண்மையை மறந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தனதன கொண்டு அறிவுல குறுக்கி நிற்கிறது ஒரு மயக்கமே அப்படிங்கிறத உணர்ந்துட்டா மண்ணாசை என்பது இருக்காது. உலகத்தில் உள்ள மனுஷங்க எல்லாமே பெண்கள் வயிற்றுல உருவாகி பெண்களின் பாலை உண்டு பெண்களால் வளர்க்கப்பட்டும் பின்னும் பெண்கள் துணை கொண்டே வாழ்ந்து வர்றாங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு மகளாக, பல ஆண்களுக்கு சகோதரிகளாகவும், வேறு பல ஆண்களுக்கு தாயாகவும் இருக்கிறா. வாழ்வின் உயர் ஒழுக்க முறைப்படி ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு மனைவியாகவும் இருக்கிறா. பருவம் வந்தவுடன் உடம்புல ஜீவ வித்து குழம்பு முதிர்ச்சி அடையும் போது கழிவு பொருட்கள் உடம்புல தேக்கம் வருங்க. அப்போ ஒரு விதமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வருது. தேங்கிவிடும் வித்து குழம்பின் வெளியேற்ற வேகம்தான் உயிராற்றலின் இயக்கத்துக்கு தடையாகி துன்பமாக உணரப்படுது. இத சமன் செய்ய ஆணுக்கு பெண் துணையும் பெண்ணுக்கு ஆண் துணையும் தேவையா இருக்குங்க. ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் எழுகின்ற ஆசையே பெண்ணாசை என்று சொல்லப்படுகிறது. பெண்கள் ஆற்றும் கடமைகளை ஒவ்வொரு ஆணும் உணர்ந்து கொண்டால் பெண்ணாசை ஒழிந்துவிடும். சமூகம் ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்குது, பண்படுத்துது, காப்பாத்துது. ஒவ்வொரு மனுஷனும் அறிவாலும் உடம்பாலும் சமூகத்திற்கு நன்மையான முறையில தொண்டு புரிய வேண்டியதுதான் முதற் கடமை என்பதை உணர்ந்து கொண்டா பொன் முதலான பணத்தின் மீது பேராசை கொள்வது ஏற்படுமா? சரி, இந்த 3 ஆசைகளையும் ஒழித்து யார் வாழ முடியும்? ஆகவே ஆசையை ஒழிக்க முடியாது, ஒழிக்கவும் கூடாது. தம்மில் எழும் ஆசைகளை ஆராய்ச்சி செய்யணும். துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து தனக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஆசைகளை செயல்படுத்துவதும் தீமை பயக்கும் ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதும் தான் ஆசை சீரமைத்தல். அப்போ இந்த ஆசையை சீரமைச்சிட்டோம்னா வளமான வாழ்க்கையை எல்லோருமே பெறலாம். பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்ற லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதே ஒரு ஆசை தானே. அப்போ இந்த ஆசையை எப்படி ஒழிக்கிறது? வாழ்ந்துதானே அந்த லட்சியத்தை அடையணும். உண்ணாம உடுத்தாம மற்ற பொருட்கள் பலவற்றையும் அனுபவிக்காம எப்படி வாழ்றது? அப்போதைக்கப்போது உணவின் மீது உடை முதலியவற்றின் மீதும் நமக்கு ஆசை வரத்தாங்கன்னா செய்யும். இப்போ வாழ்க்கையில உயர திட்டமிடுதல் என்பதும் ஆசைதான். முடிவாக வாழ்வின் நோக்கமான இறைநிலையை உணர்தல் என்பதும் ஆசைதான். ஆசை அந்த பேராசை தான் அறிவை மயக்க காரணமாகவும் இருக்குது. சரி,
உறவில கண்ட உண்மையை தெளிவுதான் துறவுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப இந்த உறவுனா என்ன? துறவுனா என்னன்னு நம்ம பார்ப்போம். தேவைக்கேற்ற அளவுல பொருட்களோடும், மக்களோடும், அளவோடும், முறையோடும், விழிப்புடனும் தொடர்பு கொள்ளும் உறவே துறவாகும். அப்ப துறவு என்பது மனசுக்கு தாங்க. இன்ப நுகர்ச்சியில் சிக்கிக்கொள்ளாத மனநிலையே உறவில் துறவு என்று சொல்றாங்க. அப்போ உறவிலே கண்ட உண்மையை தெரிவுதான் துறவு. கடமையை உணரணும். எண்ணத்துல தூய்மையோடு செயல்களை செய்யணும். செயற்பாட்டில் உறவு கொண்டிருந்தாலும் எண்ணத்துல துறவாக இருக்கணும். இப்ப செல்வத்தை பெருக்கலாம், பொருட்களை அனுபவிக்கலாம், உலகில் வாழ்க்கையை நடத்தலாம். ஆனா மனம் அதில் எல்லாம் ஒட்டி கொள்ளாத நிலை இருக்கணும். நான் யாரு என்ற நிலை மறவாத மனநிலையில் எழும் துன்பங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். இன்பங்களை கெடுத்து கொள்ளாம இருக்கணும். இயன்றவரை மற்றவங்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கணும். அந்த மனநிலையில இந்த நோக்கத்தை நிறைவேற்றணும், வாழ்க்கையை நடத்தணும். அதற்கு பொருட்களின் அனுபவம் இல்லாம முடியாது. அந்த நிலையில ஆசை வரத்தான் செய்யும். அதை நிறைவு செய்து கொள்ளத்தான் வேண்டும். தேவைப்படும் போது தேவைப்படும் அளவில் மட்டும் பொருட்களின் மேல் எழும் ஆசையை அனுமதிச்சு நிறைவு செய்ய வேண்டியதுதான். இப்ப தூங்கும்போது மட்டும் ஒவ்வொருத்தருக்கு தலையணை வேண்டும். அதற்காக எந்த நேரமும் தலையில கட்டி கொண்டிருப்பதில்லை. அதுபோல இப்போ பாலை கொதிக்க வைக்கிறோம். அடுப்புல இருந்து கீழே இறக்கி வைக்க ஒரு பிடி துணியை மறவாம பயன்படுத்துறோம். மற்ற நேரங்கள்ல அதை தொடறதில்லை நாம. இப்படிதான் எந்த பொருளோடும், மக்களோடும் விழிப்பு நிலையில அளவோடும், முறையோடும் உறவு கொள்ள வேண்டும். உயிர்களோடும், பொருட்களோடும் நாம தொடர்பு கொள்ளும்போது பிணக்கில்லாம இணக்கத்தோடு இருப்பதுதான் விளைவறிந்த விழிப்பு நிலை. பொருட்களோடு தொடர்பு கொள்றோம்னு வைங்க. அப்போ புலன்களால் மட்டும் தொடர்பு கொள்ளணும். எண்ணமோ அனுபவத்தோடு ஒட்டாம துறவு நிலையில இருக்கணும். உலக வாழ்க்கையில பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த 4 விஷயங்கள்ல தான் ஆசை ஏற்படுவது இயற்கை. கடமை உணர்வோடும், அளவு முறை அறிந்த விழிப்போடும் ஆசைகளை வளர்த்து காத்து கொள்ள வேண்டியது பிறவி பயண எய்த அவசியம். அப்போ எண்ணத்தால் போனும் அந்த துறவாகிய உறவின் தெளிவு தாங்க ஆசைகளை சீரமைக்க உதவி செய்யும். வாழ்க்கைய உய்விக்கும். இப்போ எதுவரை துறவு இருக்கணும் அப்படின்னு அடுத்து சிந்திப்போம். இப்ப அடுப்புல காய்கறிகளை வச்சு வேக வைக்கிறோம். வெந்து போனவுடன் இறக்குவது ஏன்? சட்டியில இருந்தா அடி பிடிச்சிடும். வேக வைக்கின்ற வரைதான் உறவு. வெந்தவுடன் இறக்குவது துறவு. இதற்கு மேல் போனா கெட்டு போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும் போது உடனே விடுதலை செய்து விடுறோம். அளவோடு வைத்துக் கொள்ளணும். அளவு, அனுபவிக்கக்கூடிய முறை இந்த 2ம் தெரிஞ்சு, அதாவது அளவு முறை அறிஞ்சு நாம ஒழுகும் போது துறவு என்பது தானாகவே அமைந்துவிடும். அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டுருச்சுன்னு வைங்க, அதுதாங்க துறவு. துறவு என்று சொல்லிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுவது தேவையே இல்லை. இந்த உலகத்துலதான் வாழ்ந்தாகணும். பசி எடுத்தா உணவைத்தான் நாடணும். அப்படி என்றால் எதை துறந்ததாக அர்த்தம்? இருக்கின்ற இடத்தை விட்டு இன்னொரு வீட்டுக்கோ விடுதிக்கோ சென்றால் என்ன மாற்றம்? இங்க நாம அதிகாரத்தோடு உணவு கேட்பதை விட்டு அங்கு போய் பிறர் தெய்வ நாடி கையேந்தி வாங்க வேண்டியதுதான். இது தவிர வேறு என்ன விளையும்? துறவு என்பது அது கிடையாது. ஒவ்வொரு செயலுக்கும் அளவு, முறை இருக்குது. எந்த செயலில் ஈடுபட்டாலும் அளவு, முறை என்ற 2யும் வைத்துக் கொள்ளணும். அப்ப அளவு முறை மீறும் போதுதான் துன்பம் உண்டாகுது. அளவு முறை 2யும் கடைபிடித்தால் அதுதான் துறவு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. உறவு என்ற போது நம்ம பற்றி நிற்கிறோம். அளவும் தெரிவதில்லை, முறையும் தெரிவதில்லை. மேலும் மேலும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அளவு மீறும் போது, முறை மாறும்போது இயற்கையில உள்ள இனிமே கெட்டு போகுது. அதனால நாம எல்லா வகையிலும் துன்பம் அடைகிறோம், குழப்பம் அடைகிறோம், அமைதி இழந்து நஷ்டம் அடைகிறோம். பஞ்சமகா பாவங்களை மனிதன் செய்ய தூண்டுகின்றது இந்த 6 குணங்கள். ஏன் உருவாகி நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன? அளவு முறை அறிஞ்சு செயல் செய்யும் போது அந்த பழக்கமே அறிவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். விழிப்பு நிலைக்கு கொண்டு வரும். அந்த விழிப்பு நிலை தான் அயராத விழிப்பு நிலையாக வந்துவிட்டா அதுதான் ஞானம். இப்போ உணவு சுவையா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு உட்கொள்வது உறவு. உணவின் அளவு அதிகமான வயிறு பாதிக்கப்படும் என்று கணிச்சு அதற்கு மேற்பட்ட உணவை தவிர்ப்பது துறவு.
இப்போ உறவு என்ற போது பற்றி நிற்கிறோம். அளவும் தெரிவதில்லை, முறையும் தெரிவதில்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அளவு முறை தெரிந்து கொண்டு விட்டால் இவ்வளவுதான் தேவை, இதுவரைக்கும் போதும் அப்படிங்கிற மனசு நினைக்கும். அளவு முறை மீறும் போது உடம்புல இருக்கிற ஜீவகாந்த சக்தி சிதைஞ்சு போகுது. இந்த சிதைவை அணு அடுக்கு சீர்குலைவுன்னு சொல்றோம். அப்ப இந்த அணு அடுக்கு சீர்குலைவைத்தான் நாம துன்பமா உணர்கிறோம். இன்பம் இன்பமாகவே இருக்க வேண்டுமானால் அளவும் வேண்டும், முறையும் வேண்டும். எந்த இடத்துல இன்பத்தின் அளவு முறை மாறுகின்றதோ, எந்த இடத்துல இன்பமே துன்பமாக, அந்த இடத்துல இன்பமே துன்பமாக மாறிவிடுது. இந்த உண்மையை நாம உணராவிட்டால் இன்பத்தையே அனுபவிக்க முடியாது, இன்பத்தை பாதுகாக்கவும் முடியாது. இப்ப இந்த தூய்ப்பு பொருட்கள் எல்லாம் மயக்கம் ஏற்படுவது என்ன அடுத்து சிந்திப்போம். தேவை நிறைவு செய்யப்படும் போது ஏற்பட்ட நிறைவு அல்லது இன்பத்தின் மீது மனசு மயங்கி போகி விடுது. எந்த பொருள் எந்த செயல் இன்பத்தை தந்ததோ அந்த பொருளை தூய்க்கவோ அந்த செயலை செய்யவும் மனசு மீண்டும் மீண்டும் நினைக்குது. அதாவது உண்மையான தேவை இல்லாமலே ஆசை எழுது. துன்பத்தை தீர்க்கும் வகையில தோன்றிய ஆசை இப்பொழுது அறிவு மயங்கி செயற்கையாக இன்பத்தை தேடும் முயற்சியில ஈடுபடுது. இப்ப தூய்ப்பு பொருட்களை அந்த உடம்ப கொண்டுதான் நிறைவு செய்ய வேண்டி இருக்குது. தூய்ப்பு பொருட்களை பெருக்கிக் கொள்வதற்கேற்ப நம்ம உடம்பு கெட்டு போகுது. தூய்ப்பு பொருட்களை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் நலம் சீரா இருக்கும். அளவு முறையோட எல்லாவற்றையும் அனுபவிப்பதும் மற்றவங்களும் அனுபவிக்க வழிவகுப்பதும் தான் இன்பத்திற்கான வழிகள். அத்தகைய துறவு மனப்பான்மை வந்தால்தான் மனிதன் பழைய வினைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தூய்மை அடைய முடியும். உண்மை உணர்வு வரும்போது ஒவ்வொன்றிலையும் உறவும் துறவும் வந்து போகுது. அத்தகைய தூய்மை நிலை அடைந்தா உடலை விட்ட பின்னர் கருமையும் இறைநிலையோடு கலந்துவிடும். அதன் பிறகு பிறவி தொடருக்கு வழியே இல்லைங்க. அப்போ இந்த உறவு துறவு அழவு முறை இவற்றை நம்ம நல்லா புரிந்து கொண்டு வாழ்க்கையில செயல்படுத்தணும். சரி, இந்த ஆசை ஏன் பேராசையா மாறுது அடுத்து பார்க்கலாம். உயிராற்றல் குறைவை நிறைவு செய்வதற்காகவும் இயற்கை துன்பத்தை தீர்ப்பதற்காகவும் உண்மையான உயர்வான தேவையின் காரணமாகவும் அன்றி ஏற்படும் ஆசைகளெல்லாம் பேராசைகளாகும். வாழ்க்கையில உயர திட்டமிடுதல் ஒவ்வொருத்தருக்கும் அவசியங்க. ஆனா தகுதியையும் அதற்கான சக்தியையும் வளர்த்து கொள்ளாம வெறுமனே ஒன்றை அடைய விரும்புவது பேராசை என்று சொல்றாங்க சுவாமிஜி. இதெல்லாம் அறிவின் மயக்கத்தில் தோன்றக்கூடியது, துன்பங்களையே உண்டு பண்ணக்கூடியது. இறைநிலையோடு இணைக்க வேண்டிய மனசை அப்படி இணைக்காததுனால அறிவு எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு சேராததுனால அறிவு திசை மாறி செயலாற்றும் போது பேராசையா மாறுது. அறிவின் திசை மாற்றமே முரண்பாடுதான் பேராசை. இப்போ மழை பொழிஞ்சு வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்தை அப்படியே விட்டு விட்டா ஓடையாகி ஆறாகி கடல்ல சேர்ந்துடும். அதே போல மனிதனுடைய அறிவு இறைநிலையை நாடி பயணம் செய்து கொண்டிருக்குது. வெள்ள நீர் அழிவு ஏற்படுத்தாமல் இருக்க ஆங்காங்கே அணைகளை கட்டி கால்வாய் அமைச்சு அந்த நீரை கொண்டு பயிர் செய்யலாம், குடிநீராக பயன்படுத்தலாம். மீதியான நீர் கடல்ல சேரும். அதை போலத்தான் மனிதனுடைய அறிவை பண்படுத்தி விட்டால் பேராசைக்கு இடமே இருக்காது. அறிவு இறைநிலையோடு ஒன்றிவிடும். தகுந்த காரணத்தால் ஏற்பட்ட ஆசைகள் ஆனாலும் கூட அந்த ஆசைகளை நிறைவு செய்யும் முயற்சியில் தனக்கோ பிறருக்கோ துன்பம் தருமேயானால் அந்த ஆசைகளும் தடுக்கப்பட வேண்டிய ஆசையே. எனவே பேராசையை கட்டுப்படுத்தணும், எழாமல் காக்கவும் வேண்டும். எழும் ஆசையின் காரணத்தை ஆராய்ச்சி செய்யணும். தக்க காரணம் இருந்தாலும் தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாம அந்த ஆசைய செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கா, வாய்ப்பு வசதி இருக்குதா, எதிர்கால விளைவு தனக்கும் மற்றவங்களுக்கும் இன்பத்தை நல்குமா அப்படின்னு நம்ம கணித்து கொள்ளணும். இவை எல்லாமே ஒத்து வந்துச்சுன்னா ஆசையை செயலாக்க முனையணும். ஆனா இயல்பாகவே மனிதர்கள் தாமாகவே தேவைகளை பெருக்கிக் கொள்றாங்க. அப்படி தாமாகவே செயற்கையா உற்பத்தி செய்து கொண்ட தேவைகளின் வழியாக தான் ஆசைகள் தோன்றுது. அப்போ அதன் விளைவாக வாழ்க்கையில எண்ணிறந்த துன்பங்களைத்தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அப்ப இந்த பேராசைய நாம ஒழித்தே ஆக வேண்டும். பேராசை பிறவியின் நோக்கத்தையே பாழாக்கிடும். வாழ்வதே பொருட்களை நுகரவும்
பிறர் கவர ஒட்டாமல் தடுக்கவும் தான் என்ற கருத்து மனதின் இயல்பாகவே ஆகிவிடும். பேராசை தான் கடும்பற்றாக மாறும். ஆசைக்கு தடை வரும்போது அதுதான் சீனமாக உருவெடுக்கும். 5 பெரும் பழிச் செயல்களை செய்ய தூண்டும். பழிச் செயல்கள் மிகுந்தால் மேலும் மேலும் பிறவி தொடர் நீளும். அப்போ கடை தேரவண்ணா படுகுழியில விழ வைக்கும்னு சுவாமிஜி சொல்றாங்க. இச்சை குறுகிடில் அருகுணமாகிவிடும், இச்சையின் பூரணம் நிர்குணமாகிவிடும்னு ஞானக்களஞ்சிய கவியில சொல்றாங்க. தேவையை பெருக்கி கொண்டே செல்லக்கூடாதுங்க. அனுபோகத்திலேயே மனம் சென்று கொண்டிருக்கும். வாழ்வில் அல்லல் மிகுந்து அமைதி கெடும். செயலில் அன்பு நெறி பிறழும். அறிவு திசை மாறி பொருட்களை தூய்க்கும் இயந்திரமாக மாறிவிடும். அறிவுக்கு தடை உண்டாகும். பொருட்கள் மேல் கொண்ட ஆசையால் சமுதாய மக்கள் கிட்ட போட்டி அதிகமாகும். பகையும் பிணக்கும் உண்டாகும். அப்ப இந்த பேராசை அதிகமாச்சுன்னா நம்ம அனுபவ பொருட்களை அதிகப்படுத்தி கொண்டு உடல் நலத்தை கெடுத்து விடுவோம். சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும். பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும். அப்ப நிறைவு செய்ய முடியாத 100 ஆசைகளை குப்பையாக மனதுல சுமந்து கொண்டு திணறுவதால் யாருக்கு என்ன லாபம்? முதல்ல மன அமைதி போகும், உடல் நலம் குன்றும், நற்குணங்கள் குன்றி எரிச்சலும் கோபமும் அடிக்கடி வரும். முகத்துல தெளிவு போய் சோகம் படியும். வயிற்றுப்புண் முதலிய நோய்கள் உண்டாகும்னு சொல்றாங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம் செயல் வேகம் குன்றி திறமையும் மழுங்கிவிடும். தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால இந்த தேவைகளை பெரும்பாலும் குறைக்கணும். அப்போதுதான் வாழ்வின் நோக்கத்தை அறிஞ்சு முறையோடு வாழ்ந்து பாவப்பதிவுகளை அழிச்சு இனி பழி புரியாத தகைமை பெற்று தன்னை அறிந்து அறிவுல முழுமையடைய முடியும். அப்போ இந்த நோக்கத்துக்கு இடையூறான பேராசையை முதல்ல நாம ஒழுங்கு செஞ்சாக வேண்டும். ஆசையின் காரணமாக எழும் உணர்ச்சி வேக பிடிப்ப கட்டாயம் நாம மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த பேராசையை நிறைமனமாக மாற்றுவது எப்படின்னு அடுத்து சிந்திப்போம். பிற உயிரினங்களுக்கு உள்ளதை விட மனிதனுக்கு உடல் அமைப்பும் அறிவாற்றலும் மேன்மையாக அமைஞ்சிருக்குங்க. பிரபஞ்ச பொருட்களோட உற்பத்தி, அதோட இயக்கம், முடிவு எல்லாவற்றையும் அறிந்து தெளிந்து அவற்றோடு சிறந்த முறையில தொடர்பு கொள்ளக்கூடிய நுட்பமான தெளிவான அறிவு மனுஷனுக்கு உண்டுங்க. இப்படிப்பட்ட சிறப்பை பெற்ற மனுஷன் தன்னோட திறமைகளை மேலும் நல்ல முறையில வளர்த்து கொண்டா ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பெறுவதோடு மட்டுமின்றி 1000 பேருக்கு உதவி செய்து விட முடியும். அவ்வளவு சக்தி படைத்தவன் மனிதன். அவ்வளவு ஆற்றல் அவன்கிட்ட தேங்கி இருக்குங்க. அப்போ தன்னோட திறமையை பெருக்கிக் கொண்ட மனுஷன் பிறருக்கு உதவி செய்வதோடு அன்பு உடையவனாவான். அதன் மூலம் இறை உணர்வை எளிதில் அடையலாம். தன்னுடைய உடல் ஆற்றல், அறிவு நுட்பம், செல்வாக்கு இவற்றையெல்லாம் கொண்டு பிறருக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டே இருப்பது என்ற கொள்கையை கடைபிடிச்சா எப்போதும் பற்றாக்குறையோ ஏழ்மையோ அத்தகைய மனுஷங்க கிட்ட இருக்காது. பிறரிடம் இருந்து எதையேனும் எதிர்பார்த்து உதவியை நாடும் மனோபாவமும் இருக்காது. எதையும் கெஞ்சி கேட்பதும் கிடையாது. பிறர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பது பிச்சைன்னு சொல்றாங்க சுவாமிஜி. எப்போதும் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருப்பது தகைமை உணர்வு. கால தூர பருமன் வேகம் என்ற கணக்கீடுகளுக்கு உட்பட்ட எல்லைகளை உடைய பொருட்கள் மீது ஆசை வைக்கிற போது என்ன ஆகும்? மனுஷனுடைய மனமும் எல்லை கட்டி கொள்ளும். அப்ப எல்லையற்ற பரம்பொருளான அந்த இறைநிலையோட மனசை இணைச்சு விரிக்கும் போது மனமும் எல்லையற்று விரிந்து விடுகின்றது. அப்போ இத்தகைய மன விரிவு பெற்ற நிலையில மனசுல எந்த குறைபாடும் இல்லாம ஒரு நிறைவு ஏற்படும். அதுதாங்க நிறைமனம். அப்போ இந்த நிறைமனத்தோட இருக்கும்போதுதான் நம்ம ஆசை சீரமைத்தல் பயிற்சிய சிறப்பா செய்ய முடியும். அருளாசான் ரொம்ப சிறப்பான முறையில கொடுத்திருக்காங்க. சிலருக்கு முக்கியமான ஆசை இருக்கலாம். அப்பப்ப வந்து போகக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளும் இருக்கலாம். அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும். தேவையற்ற ஆசைகளுக்கு முடிவு கட்டிடணும். ஆசையை ஒழிக்கவே முடியாது. ஆனா பேராசையை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். உடல் தேவைக்கும் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் பொருட்களை அளவோடு முறையோடு அனுபவிக்கக்கூடிய நீதி ஏற்படுத்தி கொள்ளணும். அதற்காகவே ஆசை சீரமைப்பு பயிற்சியை சுவாமிஜி உருவாக்கி இருக்காங்க. ஒரு ஆசை எழும்போதே இந்த ஆசை தேவைதானா, நிறைவு செய்து கொள்ள வாய்ப்பு வசதி இருக்குதா, நிறைவு செஞ்சா பின்விளைவு நன்மையா தீமையா அப்படின்னு ஆராய்ச்சி செய்யணும்.
ஓய்வான நேரத்துல கொஞ்ச நேரம் தவம் செஞ்சு மனச அமைதியான நிலையில வைத்துக் கொள்ளணும். அதுக்கு பின்னாடி மனசுல இருக்கிற ஆசைகளை ஒரு பேப்பர் எடுத்து நல்லா எழுதி தொகுத்து பட்டியல் போட்டு கொள்ளணும். மிகவும் முக்கியமான ஆசைன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, முதல்ல எழுதியிருக்கும் ஆசைய எடுத்துக்கொண்டு, வாழ்க்கையின் குறிக்கோள அடைய இது தேவையா? அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்பிக் கொள்ளணும். முதல் கேள்விக்கு ஆசை தேவை. நிறைவு செய்ய வாய்ப்பு, வசதி இருக்குது. நிறைவேற்றினால் பின்விளைவு நன்மை அப்படின்னு பதில் குடுத்துட்டோம்னா, அந்த ஆசைய நிறைவேற்ற செயல்ல நாம முனைப்பு காட்டலாம். அப்படி இல்லாம அந்த ஆசைய நிறைவு செய்யாமலும் வாழ முடியும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, அந்த பட்டியலிலிருந்து நாம நீக்கிவிடணும். தேவையில்லாத ஆசை என்றால், இந்த ஆசை எழுந்ததே தவறு. இதை நிறைவு செய்தால் பல துன்பங்கள் வரும். அதனால இது போன்ற தேவையற்ற ஆசைகள் என் மனசுல இனிமே இடம் கொடுக்க மாட்டேன். இந்த ஆசைகளை விட்டு விடுவேன் அப்படின்னு தெளிவாக எண்ணி சங்கல்பத்தை மேற்கொள்ளணும். மீண்டும் ஒரு முறை அதே ஆசை மனதில் தோன்றினாலும், முன்பே எடுத்து வைத்திருக்கும் இந்த ஆசைய விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற முடிவும் கூடவே வந்துடும். அப்போ அந்த ஆசை காலத்தால மறைந்தே போயிடும். அடுத்து இந்த ஆசை தேவைதான். இதனை நிறைவு செய்தால் உயர்வு தரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அந்த ஆசைய நிறைவு செய்ய வாய்ப்பு வசதி இருக்குதான்னு பார்க்கணும். இருந்தா அந்த ஆசைய நிறைவேற்றக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு வெற்றி பெறணும். சரி. ஆசைய சீரமைத்து வெற்றி பெற்று விட்டோம் என்றால், மனசு எவ்வளவு லேசா இருக்கும் தெரியுமா? இந்த வெற்றியால மனதிற்கு அதிக வலிமை கிடைக்கும். அந்த வலிமையோடு அடுத்த ஆசைய நம்ம எதிர்கொள்ளணும். இப்போ நம்ம போட்டிருந்த அந்த பட்டியல்ல தேவையானவையும், நிறைவு செய்ய வாய்ப்பு வசதி உள்ளவையும், பின்விளைவு தீங்கு இல்லாதவையுமான ஆசைகள் 4, 5க்கு மேல இருக்காது. அவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு நாம திட்டமிட்டு சீரமைத்துக் கொள்ளலாம். இப்ப இந்த ஆசையை சீரமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் வெற்றிக்கான வழியே பிறக்கும். முதல்ல நிறைவேற்ற வேண்டிய ஆசை எது என ஆராய்ச்சி செஞ்சு பொறுமையா திட்டமிட்டு செயல்படுத்தணுங்க. ஒரு சமயத்துல ஒரு ஆசையில மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். ஆசை, திட்டமிடல், செயல்படுத்துதல் ஆகிய 3 சரியா இருந்தா வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். தேவை இவ்வளவு, இந்த காலத்துல முடிக்கணும், இப்படிதான் செய்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம திட்டம் போடணும். பிறகு அந்த திட்டமிட்டபடிதான் செயல் செய்யணும். ஃபர்ஸ்ட் செயல்படுத்துதல். அதுல ஒரு தன்மை, சிறப்பான தன்மையை ஏற்படுத்தணும். அடுத்து அணுகுமுறை, அப்ரோச்ன்னு சொல்லுவாங்க. சாதித்தல், அச்சீவ்மெண்ட். அனுபவித்தல், என்ஜாய்மெண்ட். இந்த 4ம் ஒண்ணு அடுத்தடுத்து வந்தாதான் ஆசையை வெற்றி கொள்ள முடியும். ஆசை மட்டும் கொண்ட பின் அணுகுமுறை சரியாக இல்லை என்றால் அதனால் பயனே இல்லைங்க. அணுகுமுறை சரியாக இருந்து அதை முறையாக அனுபவிக்க தெரியவில்லையானால் அதனாலும் பயன் இல்லை. இப்ப இது நல்ல ஆசை, அவசியம் நிறைவு செய்ய வேண்டும் எனில் அதை நிறைவு செய்ய வழி, அனுபவிக்கும் முறை அறிஞ்சு முடிவெடுத்து அதற்குரிய திட்டங்களை வகுத்து செயல் செஞ்சு வெற்றி பெறணும். இப்படி ஆசை சீரமைப்புக்கு பிறகு மீதமாகும் ஆசை ஒண்ணுக்கு மேல் இருந்தா அதோட முக்கியத்துவத்தை கருதி ஒவ்வொன்றாக செயல்படுத்தினா வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த ஆசை சீரமைப்பினால் என்னென்ன பயன்கள் விளையுது அப்படின்னு அடுத்து நாம சிந்திப்போம். ஆசை சீரமைப்பு பயிற்சியில வெற்றி அடைஞ்ச பின்னர் மனம் பாரம் இல்லாம கலகலப்பா இருக்கும். செயல்ல துணிவு வந்துடும். எதையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிற உற்சாகம் மிகுதியாக நிற்கும். ஆசை சீரமைப்பால் மனசோட குறுகிய நிலை ஒளிந்து விரிந்த நிலை வந்துவிடும். அப்போ இதனால பொறுமை, அன்பு, கருணை முதலிய நல்ல குணங்கள் நமக்கு அதிகமாக காணப்படும். எடுத்த காரியம் நிச்சயம் வெற்றி தரும். ஆசை சீரமைத்தல் பயிற்சியால் ஒரு ஆசையை ஒரு வாரத்திற்குள் சீரமைத்து கொள்ளலாம். ஆசையை அடக்கினால் அது மாறி மாறி வெவ்வேறு துன்பங்களாக உருவெடுக்கும். ஆராய்ச்சி செஞ்சா பிறந்த இடத்திலேயே அது ஒடுங்கும். ஆசை நிறைமணமானா வாழ்க்கை நலன்கள் அனைத்தையும் பெறுவது எளிதாகி வாழ்வின் லட்சியமே நிறைவேறிய ஒரு உணர்வு உண்டாகும். வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும், வெற்றியும் கிட்டும், நிறைமனம் அடையும் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான ஆசையே அலை போல என்ற தலைப்பில்